இந்த புனித நன்னாளில் நம் பள்ளி மாணவர்களிடம் டேய் எப்படா முடிப்பாங்க? காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு டைம் இப்ப 6 மணி ஆகுதுடா. எப்படா முடிப்பாங்க? gift கொடுக்கவும் உரையாடவும் நமக்காக இங்க வந்திருப்பது ஃபாதர் பெர்னாண்டஸ் அவர்கள் சாண்டா கிளாஸ் வேடத்தில் இதோ உங்களுக்காக. ஹாய் சில்ட்ரன்ஸ், உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்பதான் சாண்டாவே வந்திருக்காரு. ஹாப்பி கிறிஸ்மஸ். டேய் கத்துறா. ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படியோ ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்துட்டான். அவன் என்ன கேட்டான்? லேப்டாப். இவன் என்ன கேட்டான்? ஐபோன். ஓகே, ஒரு வழியா குழந்தை வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் எங்கே லெட்ரு வச்சுருக்காங்கன்னு தெரியல. கிஃப்ட் வேறு கொடுக்கணும். எங்கே லெட்ரு? எங்கே போச்சு? என்ன தூங்குற மாதிரி இருக்கேன், லெட்ரு வருது. இது படிப்போம். அன்புடைய சாண்டா கிளாஸ் அவர்களுக்கு. பரவாயில்லையே, பையன் நல்லா எழுதியிருக்கானே, நல்ல பையனா இருப்பான் உங்களுக்கு. இங்கனம் சுரேஷ் தாமஸ் எழுதி கொள்வது. சுரேஷா தாமஸா பேரு? சரி, அடுத்து படிப்போம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள குழந்தை. எனக்கு வயது 24. குழந்தைங்கிறான், வயசு 24ங்கிறான். சரி இல்லையே. எனக்கு நீங்கள் விலை உயர்ந்த எந்த பொருளையும் பரிசாக வழங்க வேண்டாம். பரவாயில்லையே, இந்த மாதிரி ஊர் உலகத்துல எல்லா குழந்தைங்களும் ஈஸியா போயிடலாமே. சரி, மேல படிப்போம். தயவு செய்து நான் உங்கள் மேல் இருக்கிற மதிப்பை நீங்கள் கவனமாக நோட் பண்ணி கொள்ளவும். சரி, எனக்காக நீங்கள் கொடுக்கவிருக்கின்ற பரிசு எதுவாக இருந்தாலும் அதற்கு பதிலாக உங்களது பேத்தியினுடைய மொபைல் நம்பரை எனக்கு கொடு. 90s கிட்ட தானே நீ? உங்களுக்கு தெரியும். அதான் பொண்ணுன்னு அழிறியடா. மானம் கெட்டவனே, மானம் கெட்டவனே. உனக்குலாம் விவரம் இல்லை. நான் சாண்டாவா இல்லை மாமாவாடா? எங்க இருந்து வந்து சேர்றீங்க எனக்குன்னு? போடா போடா போடா. அவனுக்கு கிஃப்ட் கிடையாது, கிஃப்டாலே எடுத்துக்கொண்டு போடா. வந்து சேர்றாங்க ஒரு சாண்டாவா இல்லை நான் வேற எதுனா அதோட போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்க போறோம்னா இந்தியா போய் அங்க இருக்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம போறது இந்தியா கிஃப்ட் கிறிஸ்மஸ் விளாக். என்ன தாத்தா விளாக்ல எடுக்கிற போலியே? ஆமாப்பா, என்ன அப்புறம் நாடே வந்துகிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகணும்னா எப்படி? அதான் சும்மா போறோம்ல, விளாக போட்டு அப்படியே வீட்டை சுத்து வர ட்ரை பண்ணிட்டு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன்னா நீங்க எல்லாம் வளர்ச்சி அடைகிறீங்க, நீங்க எல்லாம் அப்டேட் ஆகுறீங்க, நாங்க ஆகக்கூடாதா? தாத்தானும் அந்த காலத்துல அப்படியே இருக்கணுமா? போடு போடு, மறைக்கிறத போடு. நான் கிறிஸ்மஸ் தாத்தாலே கொஞ்சம் ரவுடி கிறிஸ்மஸ் தாத்தா ஆக்கும். பேசாம போயிரு. இப்படி சாங் ஆடிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பாடணும்? புஷ்பா சாங்ல இருந்து இப்படி புஷ்பா சாங் இப்படின்னா என்ன சாங்ப்பா? இப்படி பண்ணா லூசு பெண்ணே சாங் தாத்தா. அப்படி இல்ல, இப்படி ஆடணும் தாத்தா. புஷ்பா 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 இப்படி ஆடணும் தாத்தா. ஏப்பா நில்லுப்பா. நான் என்ன கிறிஸ்மஸ் தாத்தாவா என்னது? இதெல்லாம் எனக்கு வராது. சரி ஓகே விடுங்க. இப்ப வந்து கிஸ்கு சாங் போடலாம். கிஸ்கு சாங்? அதான் தாத்தா, இப்படி இப்படி அடிச்சுட்டு ஒரு கிஸ்கு அப்படி போடணும் தாத்தா. அதுல நம்ம சொல்லாது தம்பி. என்னடா ஒரு சாங்க வைரலா ஓட மாட்டீங்களா? நான் சாண்டா நினைச்சா என்னடா நினைச்ச நீ? அப்படியா? சரி, அப்போ சாமி பாட்டு போடலாமா? சாமி? நான் வந்து புனிதர்றா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி சாமி பாட்டு சொல்லு. ஐயா சாமி, இப்படி ஆடலாம் தாத்தா. ஐயா சாமியா? ஏன் மூஞ்சு கருவறியா என்ன? ஏய், என்னை வந்து புனிதர்னு நினைச்சியா இல்ல கிளப்ல டான்ஸ் ஆடுற போல நினைச்சியாடா? ஏடா நான் சாண்டாடா. அடிங்கோ. ஏண்டா நான் சாண்டாடா, என்னையே வெறியாக்குறீங்கடா. இத வரண்டா. ஹாய் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி பீச் வரமா இருக்கிற சர்ச்சு கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கோம். நாம இங்க ராமசாமி எங்களோட ஃப்ரெண்ட்களோட என்ன புதுசா சர்ச்சு பக்கம் ஒண்ணுதா வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமா இருக்குதா. கையில காசு இல்ல, ரீசார்ஜ் பண்ண கூட கையில காசு இல்ல தாத்தா. அதனாலதான் ஆண்டவரை பார்த்து வேண்டிட்டு போலான்னு வந்து தாத்தா. உன்னை பார்த்து ஆண்டவரை பார்த்து வேண்ட வந்த மாதிரி தெரியலையே.
முழு ப்ளம் கேக்கையும் ஒரே வாயில தின்ன மாதிரில தெரியுது. வாயை தொடுற முழு கேக்கையும் தின்னது தெரியுது. என்ன பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி சொல்றாரு, ஒருவேளை ஒட்டி இருக்குமோ? ஒட்டி இருக்கு. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா இருறா அந்த ஆள் ஒட்ட இருறா ப்ளீஸ்ரா அந்த ஆள் ஒட்டும். குர்ரா ஐயோ சாண்டா தாத்தா, ஐயோ நான் வரல. டேய் எங்கடா ஓடுற? என்னப்பா கூப்பிட்டியா? ஆமா நான் தான் கூப்பிட்டேன். என்ன இதெல்லாம் கிஃப்ட் வேணுமா? கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சம்பாரிச்சு நான் வாங்கிக்கிறேன். ஒண்ணு தேவையில்ல, கிளம்பு. ஐயோ ஒரு நிமிஷம் இந்தாங்க அந்த லெட்டர். உங்களுக்கு இல்ல, அடுத்தது ரோஸ் வீட்டுக்கு தானே போறீங்க, நீங்க குடுக்குற கிஃப்ட்ல இந்த லெட்டரை வச்சு கொடுத்துருங்க. என்ன சொன்ன மறுக்கா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, கிஃப்ட்ல இந்த லெட்டரை வச்சு கொடுத்துருங்க. கிஃப்ட்ல இந்த லெட்டர் வச்சு நான் கொடுப்பேன். நான் சாண்டா புனிதர் நான் கொடுக்கணும். ஆமா ஏன்டா நான் எவ்வளவு பெரிய புனிதர், எத்தனை கால வருஷமா ஒரு சாண்டாவோட வாழ்க்கை ஓடி இருக்கு, என்னைய போய் சும்மா வேலை பார்க்க சொல்ற. இங்க வாடா. என்ன பார்த்தா மாமா மாதிரி தெரியுதா? மாமா மாதிரி தெரியல, ரோஸ் வீட்ல இந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். என்னடா சொன்ன? என்ன என்ன வேலை பார்க்க சொல்ற பாருங்க. நான் சாண்டடா நம்ம வந்து வேலையை பார்ப்போம். யாரையா நீ? நான் சாண்டாடா. சாண்டாவா? நான் பார்த்த சாண்டால் இப்படி இருக்க மாட்டாரே, பெரிய தொப்பை, மூஞ்செல்லாம் வெள்ளை மூடி, ரெட் கலர் பேண்ட் சொக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு மூட்டை கையில எடுத்துட்டு வருவாரு. சாண்டானா நாங்க அந்த காலத்துல இருந்து எப்படி இருக்கணும்டா? என்னன்னா அந்த சாண்டா எப்பயோ செத்து போயிட்டாரா? சாண்டானா அப்பப்போ அப்டேஷன் இருக்கணும்டா. நீங்க மட்டும் அப்டேட் ஆயிட்டா இருக்கீங்க, நான் வேண்டாமா? சரி இப்ப நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட் தானே, இந்தா உனக்கு இல்லாத கிஃப்டா அந்த ஆச்சிக்க இப்படி. அப்ப உண்மையாவே நீங்க தான் சாண்டாவா? ஆனா ஏன் நீங்க இந்த மாதிரி அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? சாண்டாவுக்கு யூனிஃபார்ம்லாம் கிடையாதுடா. இங்க பாரு, புரிய மாதிரி சொல்லணும்னா, ரோட்ல போற ஒருத்தவங்க பசி மயக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா நீயும் ஒரு சாண்டா தான்டா. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னொருத்தவங்க உதவி பண்றாங்க பாத்தியா, அவங்க எல்லாருமே சாண்டா தான். இதுல தனியா சாண்டான்னு பிரிச்சு பார்க்க தேவையே இல்ல. அப்படியா? சாரிங்க, சாண்டா ரொம்ப மணி. அதெல்லாம் பரவாயில்ல, கைவிடு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் ரிலேட்டட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.